ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்தாவியினாலும் கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் உங்களிலே தங்கி பெருகுவதாக. கடந்த வாரத்தில் மனப்பூர்வமாய் என்கிறதான தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதன் 24வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு தேவனுடைய ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிருந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை தியானிச்சோம். மனப்பூர்வமாய் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய். இந்த மனப்பூர்வமாய் என்று சொன்னால் என்ன? மனப்பூர்வம் என்பது முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் கூட ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதை குறிக்கிறது. அரை குறையான மனதோடு கூட அல்ல, வேணுமா வேண்டாமா என்கிறதற்காய் அல்ல, கடமைக்காய் அல்ல, கர்த்தர் மகிமைப்படும்படியாக மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 23வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, தொழுது கொள்கிறபடியினாலே, ஆராதிக்கிறவர்களாயிருக்கிறபடியினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்பதை அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் பூரண இருதயத்தோடு கூட நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கடந்த நாளிலே எதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதிலே மனப்பூர்வம் தேவை. அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தேவ பிள்ளைகள் கீழ்ப்படுகிற காரியத்தில், அதை கை கொண்டு நடக்கிற காரியத்திலே மனப்பூர்வம் தேவை, முழு இருதயம் தேவை, முழு மனது தேவை என்று சொல்லி நம்ம வாசித்து தியானித்தோம். இன்றைக்கும் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நாம் தியானித்து முடிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். இரண்டாவதாக, கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதை விரும்புகிறார்? தேவ ஜனங்களிடத்திலே தேவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி பிரமாணத்தை கொடுத்ததான ஆண்டவர், இரண்டாவதாக நீங்கள் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் எதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். உபதேச சட்டங்களை கீழ்ப்படிவதிலே மனுஷனை பிரியப்படுத்தும்படி அல்ல, தேவனை பிரியப்படுத்தும்படி நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்ப இரண்டாவதாக பிலேமோனுக்கு எழுதினதான நிருபம் 14வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில், ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. இந்த பிலேமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆனாலும் நீர் செய்யும் நன்மைகளை கட்டாயத்தினால் அல்ல, கடமைக்காக அல்ல, என்னை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அப்ப நன்மை செய்ய வேண்டும் என்கிற பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மை செய்யும்படி ஆண்டவராலே தேவ சபை போதிக்கப்பட்டிருக்கிறது. நன்மை செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த கட்டாயமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி நன்மை செய்யும்படி போதிக்கப்பட்டிருக்கிற நாம், பிரமாணம் பெற்றிருக்கிறதான நாம், அந்த நன்மையை எப்படி செய்ய வேண்டுமா? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டுமா? முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் கூட செய்ய வேண்டுமா?
மற்றவர்கள் உங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் நன்மையை செய்கிறவர்களாய் அல்ல. நீங்கள் நன்மை செய்கிறவர்கள் என்று சொல்லி 4 பேருக்கு அடையாளம் தெரிந்து அவர்கள் உங்களை புகழும்படியான காரியமாய் அல்ல. நீங்கள் நன்மை செய்கிறதிலே தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும். வலது கையினால செய்கிறது இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாது. ஒரு நன்மையை செய்துகிட்டு நான் இப்படி செய்தேன், அப்படி செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், நானாக்கும் என்னாலே ஆக்குன்னு சொல்லி நீ ஊரு புள்ளா சொல்லி முரசடிச்சுட்டு நடக்கிற ஆளா இருந்தா அந்த நன்மைக்கேற்ற பலன் பரலோகத்திலிருந்து உனக்கு இல்லாம போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எனக்கு நன்மை செய்வதற்குரிய திராணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா ஏன் வேலை என்னன்னா மனப்பூர்வமாய் அந்த நன்மையை செய்துவிட்டு ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக இதை செய்திருக்கிறேன், நீர் பார்த்து கொள்ளும் என்று நான் மௌனமாய் இருக்க வேண்டும். அதை 4 பேரிடத்துல சொல்லி விளம்பரம் தேடக்கூடாது. இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் பசித்திருக்கிற ஒருவனுக்கு ஒரு ஆகாரம் வாங்கி கொடுத்தால் அதை வீடியோவாக எடுத்து போட்டு நாங்க இப்படி நன்மை செய்கிறோம், நான் ஆகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லி தங்களை விளம்பரத்தை தேடுகிற விளம்பர பிரியர்களாக கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மையை உதாசீனப்படுத்துகிறவர்களாக மாறி போகிறார்கள். சரி, உலகத்தாரை விட்டு விடுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது எப்படி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்? நீங்கள் யாருக்கோ ஒருவருக்கு நன்மை செய்வதற்கு, ஏதோ ஒரு காரியத்திலே உங்களால் என்ற நன்மை செய்வதற்கு தேவன் உங்களுக்கு திராணியை தந்திருப்பாரே, ஆனால் அதற்காக கர்த்தரை துதியுங்கள். என் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக தான் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டாருக்கு என்று சொல்லி வாழுகிற சுயநலத்தின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. நீங்க கிறிஸ்துவினுடைய சபையார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நான் கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே அவயமாய் இருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டியது என்மேல் விழுந்த கடமை என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல முதல் மனிதனாகிய ஆதாமுனுடைய மூத்த குமாரனாகிய காயினை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன்னுடைய வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். நன்மை செய்தால் உனக்கு என்ன வரும்? மேன்மை வரும். நீ செய்கிற நன்மைக்கேற்றதான பலனை இந்த உலகம் கொடுக்காம இருக்கலாம், மனிதர்களுக்கு தெரியாமலே இருக்கலாம் நீ செய்கிற நன்மைகள். ஆனால் அந்த நன்மைகளுக்கு ஏற்ற பலனை பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுத்து உன்னை கனம் பண்ணுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். நன்மை செய்தால் மேன்மை வரும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன்னுடைய வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப நீ விபச்சாரம் செய்ய வேண்டாம், வேசித்தனம் செய்ய வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம், வேறு ஒரு பாவம் செய்ய வேண்டாம். நன்மை செய்ய அறிந்திருந்து நீ நன்மை செய்வதற்கு மனதற்றவனாய் மனதற்றவளாய், இருதய கடினம் நிறைந்தவனாய் இருதய கடினம் நிறைந்தவளாய் இருப்பாயானால், அல்லது நீ செய்கிற சின்ன நன்மைகளுக்கு பெரிய விளம்பரத்தை தேடுகிற நபராய் சபையில் இருக்கிற உங்களை நான் சொல்றேன், இந்த பாஸ்டருக்கு என்ன செய்தாலும் இவர் நம்மளை புகழவே மாட்டார், ஒரு வார்த்தை கூட இவர் புகழவே மாட்டாரு, இவருக்கு எதுக்கு செய்யணும்னு நினைக்கிற ஆளா இருந்தா நீ செய்வது வேஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் என்னிடத்திலே புகழ்ச்சியை எதிர்பார்க்க கூடாது. நான் உங்களை புகழ்வேனே ஆனால் தேவனாலே நீங்கள் இகழப்பட்டு போய்விடுவீர்கள். தேவனிடத்திலிருந்து உங்களுடைய நன்மைக்கு வர வேண்டியதான பிரதிபலன் இல்லாமற் போய்விடும். அதற்கு நான் இடையூறாய் இருக்கக்கூடாது. அப்ப நன்மை செய்ய வேண்டும் என்கிற பிரமாணம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நன்மையை நான் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி போதிக்கப்பட்டிருக்கிறேன். அரைக்குறை மனதோடு கூட அந்த நன்மை செய்யக்கூடாது என்று சொல்லி நான் தேவனாலே போதிக்கப்பட்டிருக்கிறேன்.
அப்ப அந்த நன்மை செய்யாமற் போனால் பாவம் என்னுடைய வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நன்மை செய்ய தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? படிக்க வேண்டும். அது ஒரு கோர்ஸ், அது ஒரு பட்டம். நீங்க படிக்கணும் நன்மை செய்யறதுக்கு. நன்மை செய்தவருடைய பிள்ளையாக்கு நாய்ங்கிறத புரியணும். நல்லோருக்கும் தீயோருக்கும் நன்மை செய்கிற என் ஆண்டவர் அவர். அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த அளவிற்கு நன்மை செய்ய வேண்டும்? நன்மை செய்வதற்காக தான் சபையை என்ன பண்றாரு? பூமியிலே வைத்திருக்கிறார். சபை என்றால் என்ன? சந்திரனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சூரியன் ஆண்டவரை குறிக்கிறது. அந்த சூரியனாகிய கிறிஸ்துவிலிருந்து ஒளியை பெற்று தனக்குள்ளாய் சேகரித்து வைத்துவிட்டு இருளுள்ள ஸ்தலங்களிலே பிரகாசிக்க வேண்டும். அது அருமையான கனிகளை எல்லாம் பக்குவப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. நானும் கிறிஸ்துவின் சாயலை உடையவனாய் அவரை போல நன்மை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 4:17 நீங்க வாசிக்கிறதான வேளையில வேதவசனம் சொல்லுகிறத வாசிங்க. யாக்கோபு 4:17, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அல்லது மனப்பூர்வமாய் செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாகும். ஆமென். நான் நன்மை செய்ய அறிந்திருக்கிறேன், போதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்துல என்னுடைய நன்மை தேவைப்படுகிறது. இந்த நபருக்கு என்னுடைய நன்மை, நீங்க நினைக்கிறது போல பணம் கொடுத்து உதவுகிறது மட்டுமல்ல, நன்மை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய உதவி என்கிற நன்மை அவர்களுக்கு தேவைப்படலாம். ஒரு வஸ்திரம் என்கிற நன்மை தேவைப்படலாம். உங்களுடைய ஜெபம் என்கிற நன்மை அவர்களுக்கு தேவைப்படலாம். உங்களுடைய ஐக்கியம் என்கிற நன்மை அவர்களுக்கு தேவைப்படலாம். அந்த இடத்துல நீங்கள் அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போவது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இந்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டானா இல்லை. நான் இந்த வார்த்தைகளை இன்னைக்கு சுருக்கி சொல்றேன் உங்களுக்கு. நான் ரொம்ப ஆழத்துக்குள்ளால நான் போக விரும்பல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் யாருமே எங்கிட்ட இல்லை, என்னால முடியாது என்று சொல்லி ஒதுங்கி கொள்ள முடியாது. என்னால என்ன முடியும்? சிலவங்க நம்மவும் செய்ய மாட்டோம், செய்கிறவங்களையும் செய்ய விட மாட்டோம். நாமும் செய்ய மாட்டோம், செய்கிறவர்களையும் செய்ய விட மாட்டோம். அதையும் மீறி செய்தார் அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவோம், சண்டை போட ஆரம்பித்து விடுவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ சாதாரணமான ஆள் அல்ல. கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயம். இந்த பூமியில் நீ இருக்கும் வரைக்கும் உன்னால் இயன்ற நன்மையை மனப்பூர்வமாய் தேவையானவர்களுக்கு செய்வாயானால், நான் இப்படியாய் சொல்லுகிறேன், உன் வீட்டு வாசற்படியில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீ பாவமற்ற பரிசுத்தனாயிருப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீங்கள் செய்கிற நன்மை நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் பாராட்டும் உங்களை பார்த்து. சரி, நன்மை செய்ய போதிக்கப்பட்டிருக்கிற நாம் யாருக்கு மனப்பூர்வமாய் நன்மை செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? வாசிக்கலாம். கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும். சிலருக்கு சில காரியங்களை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை திட்டமாக என்னோடு கூட பகிர்ந்து கொள் என்று சொல்கிறபடியினாலே அவர் பகிர்ந்து கொள்ளும்படி சொன்னதான காரியத்தை நான் சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, ஆமென். முதலாவது நான் யாருக்கு மனப்பூர்வமாய் நன்மை செய்ய வேண்டும்? என்னை பகைக்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு இப்ப அதை மாற்றி சொல்கிறேன். உன்னை ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு குடும்பம் பகைக்குதுன்னு தெரிஞ்சுச்சன்னா
அவர்களுக்கு ஒரு நன்மை தேவைப்படும் போது நீ மௌனமாயிருந்து விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவர்கள் எனக்கு இப்படி எல்லாம் செய்தாங்க, அதற்கேற்ற பலனை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருந்திடக்கூடாது. அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே என்னிடத்திலே நன்மையை எதிர்பார்க்கிறார்கள் தெளிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவன் என்ன மதமாயிருக்கட்டும், என்ன ஜாதியானாயிருக்கட்டும், என்ன பாசைக்காரனாயிருக்கட்டும், என்ன கோத்திரத்தானாயிருக்கட்டும், அந்த இடத்துல இதையெல்லாம் நீ யோசிக்க கூடாது. கடந்த காலங்களிலே நீ எனக்கு இப்படி தீமை செய்தாய், இப்படி நீ அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நீ ஒதுங்கி கொள்ளக்கூடாது. ஒன்று, அவர்கள் உன்னிடத்திலே நன்மை எதிர்பார்க்கிறார்கள். ரெண்டு, நன்மை செய்யும்படியான அவர்களுடைய தேவைகளிலே நன்மை செய்யும்படியான வாய்ப்பை ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு உதவியாயிருக்கலாம். உங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படலாம். நீங்கள் உண்மையான கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களேயானால், தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு தீயோருக்கும் நல்லோருக்கும் என்ன பண்றாரு? நன்மை செய்கிறார். தன்னை நிந்தித்தவனுக்காகவும் துன்பப்படுத்தினவனுக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணினாரு? பரிந்து பேசினார், நன்மை செய்தார். இவையெல்லாம் அழிஞ்சு போகட்டும்னு ஆண்டவர் சொல்லல. சீசர்கள் கேட்கிறாங்க, அக்கினியை இறக்கி அழிச்சிடவான்னு. ஆண்டவர் கேட்கிறாரு, இன்ன ஆவியை உடையவர்கள் என்று அறியீர்களா? நாம் பகைக்கும் ஆவியை கொண்டவர்கள் அல்ல, சிநேகிக்கும் ஆவியை கொண்டவர்கள். அவர்கள் மாறவே மாறாத வடுக்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி இருக்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை நிலை குலைந்து போவதற்கு, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடையாவதற்கு அவர்கள் ஒரு வேளை காரணமாயிருந்திருக்கலாம். பல இரவுகள் நீங்கள் அழுவதற்கு அவர்களுடைய தான் அந்த வேதனையான செய்கைகள் காரணமாயிருந்திருக்கலாம். நீங்கள் சரீரத்தில் பலவீனம் அடைவதற்கு அவர்களுடைய காரியங்கள் காரணமாயிருந்திருக்கலாம். அவைகளை எல்லாம் மனதில் வைக்கக்கூடாது. அவர்களுக்கு உங்களுடைய உதவிகள் தேவை என்று அவர்கள் நினைக்கிறதான வேளையில், இவனால தான் இந்த உதவி எனக்கு செய்ய முடியும்னு, இந்த குடும்பத்தால தான் செய்ய முடியும்னு நினைக்கிறதான வேளையில் பகையை எல்லாம் மறந்து அவர்களை சிநேகிக்கிறவர்களாய் மாறி. ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்றை மட்டும் சொல்லுவேன், அந்த நேரத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவர்களுமாய் இருக்கணும். இனி ஒரு முறை இவர்களால் எனக்கு என்ன பண்ணிடக்கூடாது? தீங்கு வந்துடக்கூடாது. ஆனால் நான் செய்ய வேண்டிய நன்மையை மனப்பூர்வமாய் இவர்களுக்கு செய்து விடுகிறேன். அதுல எந்த காம்ப்ரமைஸனும் பண்ணக்கூடாது. வசனம் அதற்கு நமக்கு என்ன பண்ணல? அனுமதி கொடுக்கவில்லை. இந்த சத்தியம் கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஏன்னா நம்மால் அநேக பேரை என்ன பண்ண முடியல? மன்னிக்க முடியல. அவர்கள் செய்த காரியங்களை நாம் மன்னிக்கணும்னு நினைச்சா கூட அவைகளின் நிமித்தம் அந்த வடுக்கள் அல்லது தழும்புகள் எனக்கு அந்த வேதனையை மறுபடியும் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து எனக்கு விரோதமாய் செய்கிறதான செய்கைகள், எனக்கு விரோதமாய் பேசுகிறதான பேச்சுகள், அவர்கள் செய்கிறதான சில தேவையில்லாத கேவலமான காரியங்கள் எனக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுக்கிறது என்பது உண்மைதான். ஆண்டவரே சொன்னார், சத்துருக்களுடைய தலையில எப்ப தெரியுமா நீங்க அக்கினி தழலை குவிக்கிறீங்க? அவர்களை நேசிக்கிறதான வேளையில். அவன் பகைக்கட்டும், உங்ககிட்ட வலது கையில் அந்த உதவியை வாங்கிக்கிட்டு மறுபடியும் இடது கை வச்சு ஒன்னு அடிக்கட்டும், பரவாயில்லை. கர்த்தர் அதற்கென்று ஒன்னு வச்சிருக்கிறார், கரங்களை கொட்டி. அது எப்படி பாஸ்டர் சாத்தியம்? நாம் பட்ட வேதனை எனக்குலாம் தெரியும். ஆண்டவர் பட்டதை விடையுமா நீங்க வேதனைப்பட்டீங்க? அவருடைய உதிரத்தினால் பிறந்தவர்கள் அல்லவா நீங்கள்? அவருடைய சரீரத்தின் அவயங்கள் அல்லவா நீங்கள்? அவங்க கூட ஐக்கியப்படுங்கன்னு நான் சொல்ல வரல, அவங்க கூட குடித்தனம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நன்மையை செய்யுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமண்ணா, உங்களால் முடியுமண்ணா, அந்த திராணி உங்களுக்கு இருக்குன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், பணம் மட்டுமல்ல, வஸ்திரம் மட்டுமல்ல, ஆகாரம் மட்டுமல்ல, வேறு ஏதோ ஒரு உதவி அவர்களுக்கு நன்மையாய் தேவைப்படுமே. ஆனால் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தேவ ஊழியக்காரனா போதிக்கிறேன், ஒரு ஆவிக்குரிய தகப்பனா போதிக்கிறேன். மனப்பூர்வமாய் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. அவர்கள் உங்களுடைய நன்மைக்காய் காத்திருக்கிறார்கள். கர்த்தரும் நீ என்ன செய்ய போறேங்கிறத யோசித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப லூக்கா 6ஆம் அதிகாரம் 33, 35 ஆகிய வசனங்களை வாசிங்க. அங்கேயும் ஆண்டவர் இதே வார்த்தையை சொல்றாரு.
ஆண்டவர் அழகா கேட்கிறாரு பாருங்க, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்கள். நன்மை செய்கிறவர்களுக்கு பாவிகளை என்ன பண்றாங்க? நன்மை செய்கிறார்கள். ஒரு பாவி எனக்கு நன்மை செய்திருக்கிறான்னா நானும் அவனுக்கு நன்மை செய்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இப்படி செய்யறதுல உனக்கு என்ன பலன்? நீ என்ன பலனை எதிர்பார்த்து அதை செய்கிறாய்? இப்ப 35வது வசனத்தை வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். மனப்பூர்வமாய் சிநேகியுங்கள் என்கிற இடத்துல மனப்பூர்வமாய்ங்க. உங்க சத்துருக்களுக்கு மனப்பூர்வமாய் என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்கள். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். இவன் திரும்பி தருவான், இவன் தூக்கி தலையில வைப்பான், இந்த குடும்பத்துக்கு நீ நான் தான் ஹீரோன்னு எல்லாம் நினைச்சு கடன் கொடுக்காத. வாங்கி செலவழிச்சா அடுத்த நிமிஷத்துல ஒன்ன என்ன பண்ணுவான்? போட்டு மிதிப்பான். சோத்திரம் சொல்லு. நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களான்னு தெரியாது. ஏதாவது கொடுத்தேன்னா வாங்கி அந்த கை காயறதுக்கு முன்னால நமக்கு தான் ஃபர்ஸ்ட் அடி விழும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எந்த மரத்தில் அதிக கனி இருக்கிறதோ அந்த மரத்தில் தான் கல்லடி அதிகம் படும். கரங்களை கொட்டி கனி இல்லாத எந்த மரத்தையும் யாரும் கண்டுக்க போறது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய். இதுதான் பெரிய பாக்கியம். நான் சத்துருக்களுக்கு நன்மை செய்யும் போது, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் போது, எல்லாத்துக்கும் மேல அவருடைய பிள்ளை என்று சொல்லி நான் அங்கீகரிக்கப்படுகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு பிள்ளையா மாறுறதுங்கிறது பெரிய பாக்கியம் தானே. ஆமீன் சொல்லுங்களேன். அதுக்கு கீழே வாசிங்க. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. யாருக்கெல்லாம்? நன்றி அறியாதவர்கள்னா என்ன தெரியுமா? எவ்வளவுதான் நன்மை பெற்றாலும் மறந்து போகிறவர்களுக்கும் வாங்கிக்கிட்டு துரோகம் பண்ணுகிறவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறாரு. நீ எம்மாத்திரம் என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் இருக்கிற சபையே, இந்த சத்தியம் ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாய் தான் இருக்கும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்குள்ளாலே பல கேள்விகள் எழும்பினது. இதை நான் தவிர்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சபையோடு கூட பேச விரும்பும் போது நான் அதற்கு எதிரடையாக இருக்கக்கூடாது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்போம். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். எவ்வளவு செய்தாலும் இவங்க எனக்கு வேதனை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்கிறியா? ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ தீமை செய்து பாட அனுபவிப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நீ ஒருவருக்கு நன்மை செய்வதனாலே பாட அனுபவிக்கிறாயா? அவர்களாலே பகைக்கப்படுகிறாயா? தூசிக்கப்படுகிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது உனக்கு நன்மையா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா, ஆமென். இப்ப சொல்லுங்க, ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னால வச்சு பாருங்க. எனக்கு நீதி இருந்திருக்கும்னா தான் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருப்பேன் என்று சொல்லி இருப்பாரே. ஆனால் தேவ சபை இப்பொழுது உங்களை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஒவ்வொரு வாலிபனும் கன்னிகையும் சகோதர சகோதரர்கள் கேட்க வேண்டிய கேள்வி, எங்கிட்ட அப்படி என்ன நீதி இருந்தது? ஒரு நீதியும் இல்லாத என்னை அன்பு கூர்ந்து நன்மை செய்த ஆண்டவருக்கு அவர் சொல்லுகிறபடி நான் நன்மை செய்ய வேண்டாமா? ஆகையினாலே என்னை பகைக்கிறவர்களுக்கு, என்னை சத்துருவாய் நினைக்கிறவர்களுக்கு, எனக்கு தீமை செய்தவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டியது, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. கரங்களை கொட்டி அவன். இரண்டாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். ஆமென். இங்க இந்த வசனம் வேறு கோணத்தில் ஆண்டவர் சொன்னார்னாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் அங்கே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தரித்திரருக்கு நன்மை செய்ய வேண்டும். இந்த தரித்திரத்திலையும் வந்து பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? ஜாதி மதம் குலம் கோத்திரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
எங்கிட்ட ஒருத்தன் வந்து கையை நீட்டிட்டான் ஐயா, பசிக்குதுன்னு. நீ என்ன ஜாதியா என்ன கோத்திரத்தான் தேவனுடைய பிள்ளைகள் அங்க விதண்டவாதம் பண்ணக்கூடாது. அவன் தன்னுடைய தரித்திரத்து நிமித்தம் கையிழைத்து போய் உங்களிடத்திலே கரம் நீட்டுகிறான். தன்னுடைய இல்லாமையின் நிமித்தம் பசியினால் மூர்ச்சி தழுகிறதான அவனுடைய அழுகை நிற்பதற்காக அவன் கையை நீட்டுறான். இவனுக்கு கொடுத்தா இவன் குவார்டர் வாங்கி குடிச்சிருவான், கொடுக்க மாட்டேன்னு அங்க விதண்டாவாதம் பேசக்கூடாது. உனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போ, ஒரு சாப்பாடோ ஒரு டிஃபனோ அந்த வேளையில் என்ன இருக்கு வாங்கி கொடு. 100 ரூபாய் செலவழிக்கிறதில் நீ குறைஞ்சு போக மாட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரித்திரருக்கு நன்மை செய்யுங்கள். தரித்திரர் தேவனாலே நியமிக்கப்பட்டதா உங்க நடுவில் இருக்கிறாங்க. அவன் பாவின்னு சொல்லி பாவத்து நிமித்தம் தரித்திரனாய் இருக்கிறான்னு சொல்லி முத்திரை குத்திராத. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சில தரித்திரர்களை தேவன் நியமித்திருந்தார். இவன் பாவம் செய்ததுனாலதான் இவன் தரித்திரனா இருக்கிறான்னா அவனை பார்க்கலும் நானும் நீ அதிக தரித்திரமுடையவர்களா இருக்கணும். ஏன்னா அவர்களை பார்க்கலும் நம்ம பாவிகள். ஒருத்தன் பசின்னு கையை நீட்டிட்டானா, ஒருத்தி பசின்னு கை நீட்டிட்டாளா, உங்ககிட்ட என்ன இருக்கு கண்டுகொள்ளாமல் போகாத. எனக்கு ஒருவேளை ஆகாரம் கொடுப்பதற்கு திராணி இருக்கிறது, அதை நான் செய்கிறேன். அவன் அதை எப்படியும் வேணும்னா செய்யட்டும். பசின்னு கையை நீட்டிட்டான், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். நானே வேண்டான்னு விட்டதான் உண்டு. 3 வேளையும் ஆகாரம் புசிப்பதற்கு தேவன் எனக்கு அனுகூலம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை பசி என்று மூர்ச்சித்து கிடக்கிறவனுக்காக, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறவனுக்காக நான் என்ன செய்தேன்? ஒரு சபைக்குள்ளால இருப்பான் குறைவுபட்டவனாய், ஆகார குறைச்சலோடு கூட இருக்கிறான், வஸ்திர குறைச்சலோடு கூட இருக்கிறான். நீ விதவிதமாய் உடுக்கிற, விதவிதமா சாப்பிடுற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரித்திரையை குறித்து உனக்கு கவலையே கிடையாது. உன்னை குறித்து மட்டும்தான் உனக்கு கவலை. இல்ல இல்லன்னு சொல்லி நீயே அழுதுகிட்டு இருக்கிறீ தவிர உனக்கு இருப்பதில் எதையாகலும் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு இல்ல. என் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் அவர்களுக்கு என்ன செய்தாய்? உன்னோடு கூட தேவனை ஆராதிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்தாய்? அவர்களுடைய வியாதியிலே அவர்களுக்கு என்ன செய்தாய்? அவர்களுடைய பிரச்சனைகளிலே, அவர்களுடைய நெருக்கங்களிலே, உபத்திரவங்களிலே நீ என்ன செய்தாய்? கொழுப்பு முத்திரை குத்திடுற. அவனுக்கு கொழுப்பினால கஷ்டப்படுறான், அவளுக்கு கொழுப்பினால கஷ்டப்படுறான். ஏன் அதே கொழுப்பு உனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா? இருந்துச்சு. கிருபையாய் கர்த்தர் என்ன நடத்தினார். கிருபையா உன் குடும்பத்தை நடத்தினாரு. உங்ககிட்ட இல்லாததின் படி நீ செய்ய வேண்டாம். உங்ககிட்ட என்ன இருக்கு? நீ செய்யலன்னா யார் செய்யறது? உலகத்தம் போட்டி போட்டு செய்யறான், விளம்பரம் தேடியாவது செய்யறான், மௌனமாய் சைலண்டா இருந்து செய்கிற சிலர் உண்டு. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கண்டும் காணாதவர்களைப் போல இருக்கிறீர்களா? லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35-36 வசனம். நல்லா கவனிங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னு. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால், சகோதரன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். உன் சகோதரன் பஸ்காட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே உன்னை போல மீட்கப்பட்டவன், உன்னை போல செங்கடலை கடந்து வந்தவன், உன்னை போல பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தப்பட்டவன், உன்னை போல தூதர்களின் மன்னாவினால் போஷிக்கப்பட்ட உன் சகோதரன் கையிழைத்து வாழ்க்கையை இழந்து குறைவுபட்டு தரித்திரத்தில் கடந்தான்னா அவனை ஆதரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதரிக்கணும். நீ அவனை பார்த்து அற்பமா போயிடக்கூடாது. நீ அதே வழியாக கடந்து வர வேண்டியவன், கடந்து வர வேண்டியவள். கர்த்தருடைய கிருபை. ஒருத்தங்கிட்ட இல்லாத ஒன்றை உங்ககிட்ட எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, இல்லாத உன் சகோதரனுக்கு உதவும்படியாக. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். இல்லாத உன் சகோதரனுக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற. வாசிக்கலாம்.
பரதேசியை போலும் தங்க வந்தவனை போலும் அவன் உன்னோடு பிழைப்பானாக. உன் நடுவில் அவனை இருந்து பிழைச்சிட்டு போட்டுமே. அடுத்த வசனம், நீ அவன் கையில் வட்டியாவது பலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி. அவனு எங்கூட பிழைக்கணும் ஐயா, அவனு எங்கூட வாழட்டும். என் வீட்டுல நான் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டேன்னா அவன் 3 வேளை கஞ்சியாவது குடிக்கட்டும். மக்கதோனியா சபையை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுப்பாரு. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:2. அந்த சபையார் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷங்கிறது எதை குறிக்கிறது? மனப்பூர்வமான இருதயத்தினாலே குந்த உதாரத்துவமாய் தங்களை பார்க்கலும் தரித்திரமாய் இருக்கிறவனுக்கு கொடுக்கிறாங்க கரங்களை கொட்டி. அவங்க எப்படி தரித்திரத்தில் இருக்கிறாங்க? கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருக்கிறார்கள். எங்களுக்கு இல்லை இல்லைன்னு அழுகிறவனாய் அல்ல மக்கதோனியா சபை. அவன் என்ன பண்றான் பாருங்க, தங்களுடைய கொடிய தரித்திரத்தில் இருந்து தங்களை பார்க்கணும் தரித்திரத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷத்தோடு கூட நன்மை செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அந்த மக்கதோனியா சபையை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரு. கரங்களை கொட்டி உனக்கு பிடிச்சவங்களுக்கு நீ கொடுப்ப, உன்னை புகழுகிறவங்களுக்கு கொடுப்ப, உன்னை தலைக்க மேல தூக்கி வச்சு ஆடுறவங்களுக்கு கொடுப்ப, உன்னை கண்டாலும் காணாதவனை போல காணாதவளை போல போகிறவனுக்கு கொடுப்பியா? சிலருக்கு வெளிப்புறத்தை பார்த்து நீங்க தீர்ப்பெழுதுறீங்க. அவனுக்கு என்ன அவளுக்கு என்ன? அவர்களுடைய உள்ளான நிலைமை உங்களுக்கு தெரியுமா? கேட்கிறதுக்கு வெட்கம் அடைந்து சொல்லுவதற்கு வெட்கம் அடைந்து வாழுகிற ஒரு கூட்டம் ஓன் சபைக்குள்ளாலே இருக்கிறது தெரியுமா? நான் உண்டு, உனக்கு பிடிச்சவங்க என்ன 1000 கொடுப்பியே, ஒரு 100 கூட எவ்வளவோ நன்மைகளை கொடுப்பியே, கொஞ்சம் நன்மையை கூட. என் ஜனங்களும் உன்னோடு கூட வாழட்டுமே, என் ஜனங்களும் உன் நடுவில் உன்னோடு கூட வாழட்டுமே. 3, யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக. நீ ஊர்ல கிடக்கிற எல்லாவனுக்கும் செய்தேன்னு சொன்னா போதாது. அவனுக்கு செய்தேன், இவனுக்கு செய்தேன், அங்க செய்தேன், இங்க செய்தேன், இப்படி செய்தேன், அப்படி செய்தேன்னு சொன்னா போதாது. அவங்க எல்லாம் உன்னை பார்த்த உடனே சார் மேடம், சிலருக்கு சார் மேடம் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் மனம் இளவும். விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம். அல்லேலூயா, ஆமென். நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக நம்மிடத்தில் உள்ள நன்மையின்படி யாவருக்கும்னு சொல்லிக்கிட்டு கீழே விசேஷமாக சொல்றாரு. விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோ. 3வது, நீங்கள் மனப்பூர்வமாய் நன்மை செய்ய வேண்டியது யாருக்குன்னா விசுவாச குடும்பத்தாருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். உன்னோடு கூட தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க குறைவில் நீ நிறைவுள்ளவனாய். நான் அடிக்கடி இந்த ஸ்கூல் டைமில் சொல்கிறேன், உன் பிள்ளைக்கு பீஸ் கட்டுறியா கொஞ்சம் நினச்சிக்க. இந்த பண்டிகை நாட்களில் சொல்லுவேன், உன் பிள்ளைங்களுக்கு நிறைய வஸ்திரம் எடுக்கிறியா ஒரு வஸ்திரத்தை நினச்சிக்கையா. உன் வீட்டில் நீ நிறைய வஸ்திரம் எடுக்கிறியா ஒரு வஸ்திரத்தை நினச்சிக்க. தேவையோடு கூட மூர்ச்சித்திருக்கிற என் ஜனங்கள் இருக்கிறார்கள். நீ நினைக்கிற என் சபையில் இருக்கிறதெல்லாம் பெரிய ஐஸ்வர்யவான்கள்னு உனக்கு வெளியே இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும். உள்ளாலே வந்து கலந்து பாரு சபையினுடைய நிலை, அப்பதான் உன் கண்ணுக்கு தெரியும். இல்லாமையிலிருந்து கொடுக்கிற ஒரு கூட்டம், இருப்பதிலிருந்து மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒரு கூட்டம், ஆனால் என்ன வந்தாலும் கண்டுகொள்ளாமல் போகிற ஒரு கூட்டமாய் நீ இருக்கிறாயே. கர்த்தருடைய சமூகத்தில் போய் எப்படி கணக்கு சொல்ல போற? நான் அங்க கொடுத்தேன், இங்க கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன், சபைக்கு என்ன செய்தாய்? சபையே, உன்னோடு கூட கையிழைத்தவனாய் இருக்கிற என் தேவ ஜனத்திற்கு
என் விசுவாச குடும்பத்திற்கு உன்னோடு கூட கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயமாய் வைக்கப்பட்டிருக்கிற உன் சபையாருக்கு என்ன செய்தாய்? என்ன புகழ்ச்சி வராதுன்னா, உன்னை புகழ மாட்டாங்கன்னா, புகழ்ச்சியை எதிர்பாராதே, பலனை எதிர்பார்க்காம செய். அதான் மனப்பூர்வம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்யணுமான்னு கேட்டா செய்தே ஆகணும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்பார், ஒரு அவை பாடுபட்டால் அதோடு கூட மற்ற அவையமை என்ன பண்ணணும்? சேர்ந்து பாடுபடணும். ஆமென். ஒருவன் குறைவுபட்டவனா இருந்தால் அவனுடைய குறைவு தீர்வதற்கு எங்கிட்ட என்ன இருக்கு? என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க பரலோகத்திலேயும் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீங்க தெரியுமா? நான் ஒன்று சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு விதை விதைக்கும் போது அதன் பலன் உடனே உங்களுக்கு கிடைக்காமற் போனாலும், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்க எப்படிப்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் யாரை கொண்டாகலும் அங்கே செய்திருப்பார். கரங்களை கொட்டி விதைக்கிறவன் விதைக்கிறதற்கு ஏற்ற பலனை அறுத்தே தீர வேண்டும். கரங்களை கொட்டி அல்லேலூயா. ஆமென், ஆமென். நீங்க சில ஊழியக்காரங்களை பார்த்துருப்பீங்க, ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். திஸ்டா திஸ்டா திஸ்டா, வாங்கடா வாங்கடா வாங்கடா. அதுவல்ல தாய் உள்ளம் கொண்ட ஊழியக்காரன். தன் பிள்ளைகளுக்கு இருக்கிற நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கிறது ஊழியக்காரன் மேலேயும் விழுந்த கடமை. ஆமென் சொல்லுங்களேன். சபையாருக்கு மட்டும் போதிக்கிறவனாய் அல்ல. இன்னைக்கு போதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு, கை கொள்வதற்கு தான் ஆள் இல்லை. 4வது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவான். உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு சொல்லுகிறவனுக்கு, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நன்மையில என்ன நன்மையில பகிர்ந்து கொடுக்கணுமா? அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவான். உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு நன்மையில் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இது மாறாத பிரமாணம். நம்ம இந்த வசனத்தை தனியா தான் பார்த்திருக்கோம். 7வது வசனத்தை இந்த 6வது வசனத்தோட சேர்ந்து வாசிங்களா, அதுக்கு கண்டினியூட்டி தான் இது. வாசிங்க பார்ப்போம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவான். மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து போகாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். நீ விதைக்கிறதுக்கு பண்படுத்தப்பட்ட இடத்துல சரியா விதைச்சேன்னா உனக்கு விளைச்சல் அமோகமாயிருக்கும். கரங்களை கொட்டி பண்படுத்தப்படாத இடங்களில் 5 அப்பத்துக்கும் 2 மீனுக்கும் கொண்டு போய் விதைச்சிட்டு கிடந்தேன்னா, சங்கிலியை உடைக்கிறான்னு சொல்லிக்கிட்டு உதைச்சிட்டு கிடந்தேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கேற்றபடிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன பண்ணுவ? ஏழை ஊழியக்காரனை பார்க்கிறியா? உன் கையில இருக்கா? அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றவனா? அந்த ஊழியக்காரனை பரிசியினால் வருந்த விட்டுறாத. அவன் உடுத்த வஸ்திரத்தை மறுபடியும் மறுபடியும் உடுக்க விட்டுறாத. உன்னால என்ன முடியும்? உன்னால என்ன முடியும்? உபதேசிக்கிறவனுக்கு, இது சபை போதகருக்குன்னு நான் சொல்லல, உபதேசிக்கிறவனுக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கிறவனாய், பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்கிரணக்காரனாய் நீ மாற வேண்டாமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். மனப்பூர்வமாய் முதல்ல கர்த்தருடைய சத்தியத்தை கைக்கொள்வதில் அல்லது உபதேச சட்டங்களை கீழ்ப்படிவதிலே மனப்பூர்வம். 2வது நன்மை செய்வதிலே மனப்பூர்வம். ஆமென். 4 பேருக்கு நன்மை செய்யணும். 1 உங்களை பகைக்கிற உங்கள் சத்துருக்களுக்கு, 2 தரித்திரருக்கு, 3 தேவ சபையாராகிய விசுவாச குடும்பங்களுக்கு, 4 உபதேசிக்கிறவர்களுக்கு முழங்கால் படியிடுவோம். என்னை பகைக்கிற சத்துருக்களுக்கு நான் நன்மை செய்திருக்கிறேனா? என் நடுவில் எனக்கு முன்பாக கையிழைத்தவர்களாயிருக்கிற தரித்திரர்களுக்கு நான் நன்மை செய்திருக்கிறேனா? இவை யாவும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்திருக்கிறேனா? யாரிடத்திலும் எந்த புகழ்ச்சியும் எதிர்பார்க்காமல், பலனை எதிர்பார்க்காமல்
தேவ பிரமாணத்தின்படி மனப்பூர்வமாய் செய்திருக்கிறேனா? என்னோடு கூட தேவனை ஆராதிக்கிற விசுவாச குடும்பத்தாருக்கு நான் என்ன நன்மை செய்திருக்கிறேன்? நன்மை செய்கிறவங்களை அவங்க கொழுப்புன்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் யாரு? சிலருக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கையா உன்னை உறிஞ்சிடுவாங்க. அதில் ஜாக்கிரதையாயிரு. கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னு வச்சுக்கைய கடைசி சொட்டையும் உறிஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. அதில் ஜாக்கிரதையாயிரு. ஆரம்பத்தில் நான் சொன்னதை, பிராவை போல கபடற்றவனும் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களுமாயிருங்க. அடையாளம் கண்டு கொள்ளுங்க. தங்களுடைய எல்லா காரியங்களையும் ஓம் மேல திணிச்சு உங்ககிட்ட இருக்கிறதை எல்லாம் உரியறதுக்கு இருக்கிறவங்களுக்கு ஜாக்கிரதையாயிரு. ஆனால் உண்மையான தேவையோடு இருக்கிற விசுவாச குடும்பத்தாருக்கு மனப்பூர்வமாய் நன்மை செய்கிறாயா? உன் வீட்டு அருகில் இருக்கிற ஏழை ஊழியக்காரன், அவன் யாரா இருக்கட்டும், அவன் வீட்டு வாசலில் வருகிற ஏழை ஊழியக்காரன், உன்னால் முடிஞ்ச நன்மை அவர்களுக்கு செய்கிறியா? உபதேசிக்கிறவனுக்கு, உபதேசிக்கப்படுகிற நீ எல்லா நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கிறாயா? தேவ சபையில் உனக்காக உபதேசிக்கிறவர்களுக்கு எல்லா நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கிறாயா? எனக்கு 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 என் குடும்பத்துக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு என்று வாழ்கிற குறுகலான மனப்பான்மையை விட்டு, சுயநலத்தை விட்டு, கர்த்தர் விரும்புகிறபடி நன்மை செய்து, தீமை அனுபவித்தாலும் பரவாயில்லை, நன்மை செய்து பரலோகத்திலே பலன்களை சேர்த்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.